டுடே ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல எனக்கு இவங்களை மட்டும் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸ் சித்ரா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க யாரு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற ஃபேமஸ் சீரியல்ல ஒரு சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பேஸ் பண்ண ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. இந்த சீரியல்ல ஸ்டாலின், சுஜிதா, ஹேமா, சித்ரா, குமரன், சரவணன், விக்ரம்னு நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த சீரியல்ல அண்ணன் தம்பிங்களுக்கு இடையான பாச கதை தான் இந்த ஸ்டோரி. இந்த சீரியல் வந்து மக்களிடையே மிகப்பெரிய அளவுல வரவேற்பும் பாராட்டும் பெற்ற சீரியல்னே சொல்லலாம். மேலும் இந்த சீரியல்ல வந்து கன்னடம் அண்ட் தெலுங்கு உள்ளிட்ட நிறைய மொழிகள்ல வந்து ரீமேக் பண்ண போறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த சீரியல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த சிச்சுவேஷன்ல இந்த சீரியல்ல ரெண்டாவது தம்பிக்கு ஜோடியா வர்றவர் தான் முல்லை, விஜய் சித்ரா. ஸோ கதிர் முல்லை ரெண்டு பேருக்கும் இருக்கிற ரொமான்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வேற லெவல்னு சொல்லலாம். இந்த சீரியல் இந்த அளவுக்கு ஹிட் ஆனதுக்கு காரணமும் இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்லலாங்க. ஆக்ட்ரஸ் சித்ரா அவர்கள் ஆல்ரெடி வந்து சின்ன திரையில விஜயவா இருந்திருக்காங்க. ஸோ விஜயவா தான் வந்து இவங்க சினிஃபில்ல என்ட்ரி ஆயிருக்காங்க. அப்புறமா தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சீரியல் ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்பவுமே வந்து சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்க பர்சன்ல ஆக்ட்ரஸ் சித்ராவும் ஒருத்தங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஆக்ட்ரஸ் சித்ரா கிட்ட அவங்களோட ஃபேன்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து சித்ரா வந்து ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ சோசியல் மீடியால வந்து ஒரு ஆன்சர் வந்து பயங்கர சர்ச்சையை எழுப்பியிருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல மீனாவை வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சித்ரா உடனே எனக்கு மீனா கேரக்டர் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோபமான ஒரு ஸ்மைல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ சோசியல் மீடியால வைரலா ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல ஆக்டர் சுஜிக்கும் சித்ராவுக்கும் சீனியர் ஜூனியர் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்ததா சொன்னாங்க. ஸோ அதுக்கு அப்புறமா குமரனுக்கும் சித்ராவுக்கும் நிறைய பிரச்சனை நடந்தது அப்படின்னு எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அப்புறமா இப்போ சித்ராவுக்கு வந்து மீனாவை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதுக்கு வந்து என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஒருவேளை சீரியல்ல மீனாவோட கேரக்டர் பிடிக்கலையா இல்லைன்னா ஹேமாவே பிடிக்கலையா அப்படின்னும் அடுத்தடுத்து எங்களோட ஃபேன்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே தான் இருக்காங்க. சித்ரா வந்து ஃபர்ஸ்ட் விஜயவா தான் தன்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மாடலிங், டான்ஸ் அப்படின்னு இவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து வெளியில் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இவங்க மக்கள் டிவி, தென் சன் டிவில சின்ன பாப்பா, பெரிய பாப்பா, அதுக்கப்புறமா விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன சரவணன், மீனாட்சி இந்த சீரியல் எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு அப்புறமா இப்போதான் வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீரியல் மூலமா தான் வந்து இவங்க இவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஸோ இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.